ஹலோ வணக்கம் பீடா, வெல்கம் டு த ஷோ. நீங்க சொன்னீங்க ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சா ஆசைப்பட்டேன் அப்படின்னு தான் சொன்னீங்க. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டாங்க. நம்மலாம் ஆசை தான் பட முடியும் அப்படின்றத காமிச்சிட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ். அன்பார்ச்சுனேட்லி ஜெயிக்கிற மேட்ச் அவங்களும் தோத்துட்டாங்க. என்ன நினைக்கிறீங்க? இனிஷியல் தாட்ஸ் என்ன? சார் டஃப்பான பிச்சு சார். நேத்தே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் கீழே வருதுன்னு. இன்னைக்கு டிராவிஸ் ஹெட்டுக்கு ஒரு பால் வந்துச்சு பாருங்க, அப்படியே டூல அடிச்சு எல்பிடபிள்யூ. ஷை ஹோப்பு கீழே உருண்டு போய் போல்டு. அதுக்கப்புறம் ஒரு சில பால் இங்க போய் ராஸ்டன் சேஸுக்கு இங்க போய் ஷார்ட் லெக்ல கேட்ச். அதனால அன்பிளேயபிள். என்னோட கணக்குப்படி 200 ரன் லீடு இருந்ததுன்னா வெஸ்ட் இண்டீஸுக்கு சான்ஸே இல்லைன்னு சொன்னா 300 அடிச்சுட்டாங்க, வாய்ப்பே கிடையாது. ஆனா கான்பிடண்டா நம்ம சொன்ன 3 நாள்ல மேட்ச் முடிஞ்சிடும். அந்த ஷமார் ஜோசப் போய் கசாமசான்னு ஒரு 20 பால்ல 40 ரன் அடிச்சாரு. அதனால கொஞ்சம் இழுத்தாங்களே ஒழிய, இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு. இன்னொன்னு ஆனஸ்டா சொல்றேன் உங்களுக்கு நானு. இந்த ஆஸ்திரேலியா ஒன் ஆஃப் த வீக்கஸ்ட் பேட்டிங் தே ஹவ் காட் இன் their history in the last 15 years. இது பாவம், இந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு வெஸ்ட் இண்டீஸ் சைடு பெருசா பேட்டிங் ஆடுறதுக்கு ஆள் இல்ல, அடிச்சு ஜெயிச்சுட்டாங்க. பட் கிரெடிட் ஹஸ் டு பி given where it's given. தேர் மென்டலி வெரி வெரி டஃப். அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாங்க மேட்சை. பெரிய டீம்ஸ் ஆஷஸ் கஷ்டப்படுவாங்க. இந்தியாவுக்கு வருவாங்க ஜனவரி, இந்தியாலையும் பயங்கரமா கஷ்டப்படுவாங்க. நீங்க யாருமே ரன் அடிக்க மாட்டேன்றாங்க. அப்படி இப்படி தள்ளி கிள்ளி இந்த கேரி ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் அடிப்பாரு. அவர் கொஞ்சம் தேத்தினார், ரன் பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. கேரி டிராவிஸ் ஹெட் ரொம்ப ரொம்ப நல்லா ஆடினாரு. எக்ஸ்ட்ரானரி ஆடினாரு. அப்படியே அவங்க எல்லாம் பின்னாடி கொஞ்சம் அப்படி இப்படி தேத்தி உங்களுக்கு 300 ரன் லீடு தான் பெஸ்ட் இண்டிஸுக்கு சான்ஸே கிடையாது. இந்த கேம்பல்னு ஒருத்தர் நல்ல பிளேயர், ஆஃப் சைட்ல குளோரியஸா ஆடுவாரு. டெஸ்ட் மேட்ச்ல ஹேசல்வுட்ட லேப் அடிச்சு அவுட் ஆறாரு, செட்டில் ஆயிட்டு. இதெல்லாம் நீங்க என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த கார்டி நல்ல பிளேயரு, லேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஜஸ்டின் கிரீவ்ஸ் ஒருத்தர் நல்ல ஆர்கனைஸ்டு பிளேயரு. அதுக்கப்புறம் ஹோப் ஒருத்தர் இருக்காரு. இந்த சேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 26 வச்சிருக்காரு டெஸ்ட் ஆவரேஜ். நீங்க எப்படி ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டீமை ஜெயிக்க முடியும்? என்னை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ் should be நம்ம தான் very. சொன்னோமே, ஸ்டேஸ் இருக்காரு, ஹோப் இருக்காருன்னு. அவங்க எல்லாம் இருந்தாங்க, ஆனா ரன் அடிக்கல. அதாவது எனக்கு ஆசைனா வெஸ்ட் இண்டீஸ் சப்போர்ட்டர், உங்களுக்கும் ஆசை வெஸ்ட் இண்டீஸ் சப்போர்ட்டர். பட் நம்ம அனாலிசிஸ் என்ன, 200 ரன் வந்ததுன்னா க்ளோஸ், 3 நாள் மேட்ச் முடிஞ்சிடும். ஒரு பக்கம் ஆசைப்படலாம் சார், ஆசைப்படுறது மட்டும் நடக்காது. நீங்க அதான் கேட்டீங்க, அண்டர் டாக் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சோம். வேற என்ன? இன்னொரு கேள்வி கேட்டீங்க, பீடா வெஸ்ட் இண்டீஸ்ல என்ன வேலை பீடா காச்சு பிச்சுன்னு கேட்டீங்க. நீங்க மேட்சை பார்த்துருந்தீங்கன்னா நான் நேற்று சொன்னதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். உருளுது சார் பாலு. வெஸ்ட் இண்டீஸ்ல எல்லா பிச்சும் செத்து போச்சு. கயானா பிச்சு செத்து போச்சு, பார்படாஸ் செத்து போச்சு, சென்ட் லூசியா செத்து போச்சு, டிரினிடாட் இந்த பிரையன் லாரா கிரிக்கெட் ஸ்டேடியம் செத்து போச்சு. அதனால உங்களுக்கு பேட்டிங் நீங்க நல்லா ஆட தெரியல அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட். நான் சொல்றேன் பாருங்க, வெஸ்ட் இண்டீஸ் டீம் நான் ஐ வுடன்ட் ஹவ் ரியலி பி worried. ஆனா அந்த மார்ஜின் ஆஃப் லாஸ் 159 ரன், 33 ஓவர்ல ஆல் அவுட். இன்னைக்கு மேட்சே 40 ஓவர் தான் இருந்தது, 33 ஓவர்ல ஆல் அவுட். தட் இஸ் த ஒன்லி பாதரேஷன். பட் தே ஹவ் டு ரியலி பஞ்ச் above the weight டு அவாய்ட் சீரீஸ் ஒயிட் வாஷ். இட் ஆல் இன்க்ளைன்ஸ் டுவர்ட்ஸ் சீரீஸ் ஒயிட் வாஷ் தான் என்ன பொறுத்த வரைக்கும். அதான் அந்த ரன் 300 ரன் அப்படிங்கறது தான் த்ரெஷோல்ட். 250 நீங்க சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம பேசும்போது. 300ங்க அப்புறம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு தானே போயிருச்சு. அது எந்த மார்க்ல நீங்க மேட்ச் முடிஞ்சுன்னு நினைச்சீங்க? சார் நான் உங்களுக்கு சொல்லிட்டேனே, 200 to 220 ஆஸ்திரேலியா லீடு இருந்தா ஜெயிச்சிருவாங்க. 170 அடிச்சு லீடு இருந்ததுன்னா வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ். அதுக்கு மேல ஒரு சல்லி ரன் அவங்களால அடிக்க முடியாது. ஏன்னா ஒன்னே ஒன்று சொல்றேன், ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் லைன் பாடாவதின்னு சொல்றான். போலிங் லைன் வேர்ல்டு பெஸ்ட். ஸ்டார்க் வேர்ல்டு பெஸ்ட், கமின்ஸ் வேர்ல்டு பெஸ்ட், ஹேசர்வுட் வேர்ல்டு பெஸ்ட், நேதன் லயன் வேர்ல்டு பெஸ்ட். இந்த பியூ வெப்ஸ்டர் நல்லா சப்போர்ட் பண்றாரு. பியூட்டிஃபுல்லா ஆனார் அவரும் இன்னைக்கு பேட்டிங். அவர் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த பார்ட்னர்ஷிப், ஹெட்டும் வெப்ஸ்டரும். போலிங் அவங்களுக்கு நீங்க குறைய சொல்ல முடியாது. இன்னும் 2 வருஷத்துக்கு ஒரே பிரச்சனை என்னன்னா, ஸ்டார்க்கும் 35 தாண்டிட்டாரு, கம்மின்ஸும் 35 நெருங்குறாரு, ஜோஷ் ஹெசலோட 35 நெருங்குறாரு, நேதன் லைன் 35 தாண்டிட்டாரு. அடுத்த ஜெனரேஷன் ஃபாஸ்ட் போலர்ஸ் அப்படியே மெதுவா அவங்க கொண்டு வரலன்னா ஆஸ்திரேலியா வில் ஸ்ட்ரகிள் இன் டெஸ்ட். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. 2 வருஷத்துக்கு அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த WTC சைக்கிள் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்க ஸ்லோவா. இன்னொன்னு ஸ்காட் போலண்ட், அவரும் 35. உங்களுக்கு இருக்கிற ரிசர்வ் போலிங் ரிசோர்சஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா 35ல இருக்காங்க. யங் ஃபாஸ்ட் போலர் யாரையுமே அவங்க உள்ள கொண்டு வரல. இந்த WTC சைக்கிள் தே வில் பி a force again. That's a good chance they will make it to the finals.
இல்லைன்னு சொல்லல, குட் சான்ஸ் இந்த பட் ஸ்டில் தேர் கோயிங் டு ஸ்ட்ரகிள் அகைன்ஸ்ட் இங்கிலாந்து, தேர் கோயிங் டு ஸ்ட்ரகிள் அகைன்ஸ்ட் இந்தியா இன் இந்தியா, அது எந்த சந்தேகமும் கிடையாது. பட் தேல் பி ஃபோர்ஸ் டு ரெக்கட் வித் அவங்க புது போலர்ஸ் அப்படியே நடுவுல கொண்டு வரல. 2 வருஷத்துல இந்த ஆஸ்திரேலியன் டீம் பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்ணும் டெஸ்ட்ல. ஆமா, பட் as of now nothing to worry. நீங்க கூட சொன்னீங்க ஹேசல்வுட் வந்து ஃபுல் டில்ட் போடுற மாதிரி தெரியல அப்படின்னு. பட் நீ பியூட்டிஃபுல்லா போட்டார் போயிட்டா பாத்தீங்க. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது, பியூட்டிஃபுல்லா போட்டாரு. அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸும் பாருங்க, அந்த பேஸ் ட்ரையோ வந்து இட் லுக்ஸ் த்ரெட்டனிங். ஷமார் ஜோசப் 9 விக்கெட் டெஸ்ட் மேட்ச்ல, ஜேடன் ஷீல்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பிரில்லியண்டா, அல்சேரி ஜோசப் வச்சு இடிக்கிறாரு, அதுல எந்த இதுவுமே கிடையாது. 3 பொட்டன்ட் ஃபாஸ்ட் போலர்ஸ் இருக்காங்க. ஜொமால் வாரிக்கன் எப்படின்னா ஒரு 20 ஓவர்ல 52 ரன் கொடுக்குற போலரு. சேஸ் கொஞ்சம் போலிங் போட்டு அப்படி ஒப்பேத்து வரும். அவங்களுக்கு டீசன்ட் போலிங் அவங்களுக்கும் இருக்கு. வச்சு அங்கங்க இருந்ததுன்னா அவங்களும் வச்சு ஆட்டிடுவாங்க. ரன் யார் அடிக்கிறது? ரன் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆளே கிடையாது. உங்களுக்கு அந்த கிரேக் பிராத் போயிட்டு 3 மணி நேரம் ஆடி 13 ரன் அடிப்பாரு. இந்த கேம்பல் நல்லா ஆடி அவுட் ஆறாரு. அதுக்கப்புறம் இந்த கீசி கார்டி இவங்களுக்குலாம் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. பிராண்டன் கிங் டெஸ்ட் பிளேயரே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ் பிராண்டன் கிங் வாஸ் இன்க்ளூடட். எங்களோட குளோபல் சூப்பர் லீக் டீம்ல அவர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் நானு. அதுக்கப்புறம் பார்த்தா டெஸ்ட் ஐம் சாரி மேட், இந்த மாதிரி ஐம் பிளேயிங் டெஸ்ட் கிரிக்கெட், ஐம் செலக்டட் ஃபார் டெஸ்ட் கிரிக்கெட்ன்றாரு. ஷை ஹோப் ஒருத்தர் தான் உங்களுக்கு வந்து ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு இது இருக்கு. இந்த ஹோல்டர் இவங்களெல்லாம் விட்டுட்டாங்க டெஸ்ட் மேட்ச் ஆடுறது அப்படிங்கும்போது, வெஸ்ட் இண்டீஸுக்கு அகைன் இந்த டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது அவங்கள வெளியிலயும் தோக்கடிக்க முடியாது, அவங்க ஊர்லயும் தோக்கடிக்க முடியாது. இப்ப எல்லாரும் வந்து அப்படி இப்படி அவனை அடிச்சு தள்ளுறாங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்றது, இந்த டேலண்ட்னு பாத்தீங்கன்னா இந்த ஒன் டேல இருந்து இதுல இருந்து பூரன் மாதிரி ஒரு ஆள்ல 29 வயசுல ரிட்டையர் ஆறாங்க. அவங்களோட ஃபியூச்சர் எப்படி போகுதுன்னு நினைச்சாலே கவலைக்கிடமா இருக்கு. பேசுங்க சார். அதான் கவலைக்கிடமா இருக்கு. கவலைக்கிடம்னு உடனே நான் இன்னொரு மேட்டருக்கு போறேன். இந்தியன் டீம் அடுத்த டெஸ்ட்டுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. நான் அது 2 3 மேட்டருக்கு பேசலாம்ல. ஃபர்ஸ்ட் பும்ரா பத்தி சொல்லுங்க. என்ன அதே நம்ம ஏற்கனவே பேசினதுதான். இந்த மேட்சுக்கு வந்து ரெஸ்ட் பண்ணுவாங்களா, இல்ல துணிஞ்சு 2வது மேட்ச் ஆடுவாங்களா? பும்ரா வில் டேக் த கால் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்ண போறாங்க? பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. தீர்ப்பு நம்ம அந்த ப்ரீவியூ 5th டே டெஸ்ட் மேட்ச் முடிஞ்ச உடனே சொல்லிட்டோம். செகண்ட் டெஸ்ட் கண்டிப்பா பும்ரா ஆடுறதுக்கு யோசிப்பாங்கன்னு. பும்ரா இஸ் நாட் கோயிங் டு பிளே. தட் இஸ் வாட் த ரிப்போர்ட் ஹஸ் பீன் கமிங். அவர் ஆடலைன்னா அவருக்கு பதில் அர்ஷதீப் சிங் தான் வருவாரு. ஆனா நீங்க என்ன சொல்லுங்க பீடா, கிரிக்கெட் பேசுறதோட உங்களுக்கு அது தவிர எதுவும் இல்ல தெரியாது. இல்ல இல்ல இல்ல, யாரு கண்ணு பட்டுச்சோ அரிஜித் ராணாவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸ்குவாட்ல இருந்து. யாரோ நிறைய பேர், யாரா வேணா இருக்கலாம். பட் தென் நிறைய பேர் பேசினாங்க போயிடா, இந்த மாதிரி அவர் ஸ்ட்ரைட்டா வந்து ஒரிஜினல் ஸ்குவாட்ல செலக்டர்ஸ் நேம் பண்ண ஸ்குவாட்ல இல்லாம இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்டா உள்ள வந்து பிளேயிங் லெவல் ஆடிட்டு இருக்காரு அப்படிங்கிறது ஆப்வியஸா தெரிஞ்சிச்சு. அப்புறம் இந்த அன்கேப்டு ரீடென்ஷன் அப்போ ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சு. இப்போ என்னன்னு தெரியல, சடன்லி ரிலீஸ் ஃப்ரம் த ஸ்குவாட். கம்பீர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, யாருன்னு பேர் சொல்லாம தேர் ஆர் சம் இன்ஜுரி கிளவுட் இந்த ஸ்குவாட், பட் கரண்ட்லி எவ்ரி ஒன் ஆர் ஃபிட், ஸோ வி ஆர் ரிலீஸ்டிங் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்னத்த சொல்றது, நான் தான் சொல்றேனே உங்களுக்கு. நான் வந்து ஒரு டீம் வந்து என்ன ஜெயிக்கணும், என்ன ரிசோர்ஸ வச்சா அந்த கண்டிஷன்ஸ்ல எப்படி ஜெயிக்கணும், பர்டிகுலர்லி த விசிட்டிங் டீம், அதான் சொன்னேன். விசிட்டிங் டீம் இந்தியன் அர்ஷதீப் சிங் ஆடி ஆகணும் சார். கவுண்டில ஒரு சில மேட்ச் ஆடினாங்க அவங்க, இங்கிலாந்து கிரிக்கெட் போட அதை போட்டு போட்டு 2 பக்கமும், இந்த பக்கம் புசுக்குன்னு உள்ள போய் போல்டர், இந்த பக்கம் புசுக்குன்னு உள்ள போய் காட் பிஹைண்ட். அப்படிங்கும் போது ஒரு லெஃப்ட் ஆர்மர் ஹர்ஷதீப் சிங் ஆடியே ஆகணும். நீங்க அதை சொல்லிட்டு இருக்கீங்க. இது பும்ரா எதிர்பார்த்தது சார், நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். இன்னொரு டெஸ்ட் மேட்ச் இந்த 5 நாள் கேப்ல திருப்பி வந்து ஃபுல் ஸ்டீம்ல 20 20 40 ஓவர் அவர் போட்டார்னா தெர் இஸ் a வெரி குட் சான்ஸ் another 4 months ஆஃப் ரீஹபிலேஷன் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா ஐபிஎல்ல வேற 3 மேட்சுக்கு அப்புறம் உயிரை கொடுத்து போலிங் போட்டாரு. நமக்கெல்லாம் இங்க நடக்கிற விஷயம் எல்லாம் தெரியாது. இந்த மாதிரி அவர் 100% ஃபிட்டா இல்லைன்னா இந்த ப்ரெஷர், ஏன்னா 5 மேட்ச்ல 4 தோத்துருந்தாங்க மும்பை இந்தியன்ஸ். அவர் திருப்பி வந்த உடனே தான் அப்படியே டீம் கொஞ்சம் செட்டில் ஆரம்பிச்சது. டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ அப்படிங்கும் போது வி டோன்ட் நோ வாட் ஹஸ் ஹேப்பன்ட். அது 100% ஃபிட் ஆகி ரியாக்ட் பண்ணி வந்தாரா இல்லைன்னா, ஒரு சில சமயம் மெடிக்கல் டீம் வந்து பயங்கர இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. இவரை இப்படி யூஸ் பண்ணுங்க, தொடர்ந்து 2 ஓவர் கொடுக்காதீங்க, ஒரு ஓவர் 4 ஓவர் போட விடுங்க, அப்படிலாம் சொல்லி மேனேஜ் பண்ணி ஒரு 80% ஃபிட்டா இருந்தாலும் ஆட வச்சிருவாங்க. ஆனா இந்த மாதிரி யூஸ் பண்ணா ஒன்றும் நடக்காது. இம்பாக்ட் சப்பா யூஸ் பண்றது, ஃபீல்டிங் வராம இருக்கிறது. ஐபிஎல்ல உங்களுக்கு நிறைய இது இருக்கு சார். இம்பாக்ட் சப்ன்றது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அப்படியே நீங்க உட்கார்ந்துட்டு இருந்துட்டு இன்னொன்னு நீங்க பண்ணலாம்.
இந்த இம்பாக்ட்ஸ் அப்படி எப்படின்னா ஒரு ரூலு, இப்ப அவர் வந்து ஒரு 14, 16, 18, 20 தான் போட போறாருன்னா 13 ஓவர் வரைக்கும் நீ வெளில உட்காந்துட்டு, இந்த கிரிக்கெட்ல ஒரே ஒரு ரூல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, 15 நிமிஷம் தான் உங்களுக்கு வெயிட்டிங் பீரியட் வெளியில. 15 நிமிஷம் 1 செகண்ட்னா 15 நிமிஷம் 1 செகண்ட் நீங்க ஃபீல் பண்ணிட்டு தான் bowling போட முடியும். அதான் கிரிக்கெட்ல இருக்கிற ரூல். ஆனா இந்த இம்பாக்ட் சப் ரூல் அப்படி கிடையாது. 13 ஓவர் வெளில இருந்துட்டு 14வது ஓவர் வந்து நீங்க போலிங் போடலாம். ஸோ லிட்டரலி 7 ஓவர் அவர் உள்ள இருந்தா போறோம், அப்படிலாம் நீங்க மேனேஜ் பண்ணலாம். இப்ப டெஸ்ட் கிரிக்கெட் இஸ் நாட் சம்திங் கேன் டூ. நீங்க 90 ஓவர் ஃபீல் பண்ணணும். இங்கிலாந்து மாதிரி ஒரு டீம்ல வெயில்ல காய விட்டுருவாங்க உங்களை. அப்படிங்கும் போது பும்ரா வெளியில உட்கார்றதுன்றது இட் இஸ் நாட் அ ராக்கெட் சயின்ஸ். யார் உள்ள வர போறாங்க அப்படின்னு கம்பீருக்கே தெரியும். இப்ப தோத்துட்டாங்க, யூ வில் ஃபேஸ் த ஹீட். அந்த மாதிரி வந்து ராணாவை ஆட வச்சாராங்க. தட் இஸ் ஒன்லி திங். இன்னொரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் இருக்கே, ஜோஃப்ரா ஆர்ச்சர் வேற திரும்பி வந்திருக்காரு. அதுதானே பெரிய பிரச்சனை. நான் தான் கேட்கலான் இருந்தேன் அடுத்து. அதான் அதை பத்தி சொல்லுங்க. இல்ல சார், நம்ம முதல்ல என்ன சொன்னோம் போன தடவை, இந்த பாலாவதி போலிங் லைனை வச்சு இங்கிலாந்து 20 விக்கெட் எடுத்துட்டான்னு. நான் திருப்பியும் சொல்றேன், ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒரே ஒரு பிரச்சனை தான் என்ன சொல்லுவேன்னா, அவரோட இன்ஜுரி ப்ரோன் ஆக்ஷன் மட்டும். இஸ் வேர்ல்ட் கிளாஸ் பவுலரு. நீங்க இன்னொரு கட்டாந்தர பிச்சு கொடுக்க போறாங்க, தொண்டைக்கே போடுவார் அவரு. அவரோட இந்த ஹை ரிஸ்ட் ரிலீஸ் பாயிண்ட் வந்து நியூ பால்லாம் வந்து அடிச்சாம 2 3 பால் நச்சக்கு நச்சக்கன்னு வாங்கி போச்சுன்னா, நீங்க பெர்மிங்கம்ல நீங்க நியூ பால்ல விக்கெட் கொடுத்து 40 for 3 தானே, ரெக்கவரியே கிடையாது உங்களுக்கு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் has got all the goods to just destroy you early-ஆன. இப்ப அது வேற எனக்கு பயமா இருக்கு. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நம்பர் 10ல வந்து ஒரு 25 ரன் பேட்டிங் வேற அடிச்சு தொலைப்பாரு. அப்படிங்கும் போது இப்ப இன்னும் எனக்கு வந்து சிக்ஸ் கொஞ்சம் அடிப்பாரு, சப்பு சப்புன்னு சிக்ஸ் அடிச்சு விட்டுருவாரு. அதுதான் எனக்கு இப்ப கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா நியூ பால்ல கண்டிப்பா நோண்டிடுவாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அவங்களுக்கு பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா, ஓக்ஸும் கொஞ்சம் பேஸ் இறங்கிச்சு. ஸ்விங் பிச்சில் உங்களுக்கு கிராஸ் இருந்ததுன்னா ஓக்ஸ் வில் பி டேஞ்சரஸ். பால் வெள்ளை கலர்ல நீங்க பிச்சு கொடுத்தீங்கன்னா ஓக்ஸ்க்குலாம் ஒண்ணு வேலைக்கே ஆகாது. இப்ப அவங்க என்ன பண்ணாங்க, ஜாஷ் டங்குக்கு பதிலா ஜோப்ரா ஆர்ச்சரை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு பக்கம் ஒன்னே ஒண்ணு ஓக்ஸ் சல்லி ரன்னு கொடுக்க மாட்டாரு, ரன்னே கொடுக்க மாட்டாரு. ஒரு பக்கம் ஒரு இடி இடிச்சாருன்னா அது வேற எனக்கு பயமா இருக்கு. பட் யூ நோ வாட், இந்தியன் பேட்டிங் ஸ்டூட் அப், தட் கான்ஃபிடன்ஸ் வில் பி தேர் ஆஃப்டர் ஸ்கோரிங் 471 அண்ட் 364 அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து அதுல எந்த இதுவும் கிடையாது. they will be confident enough. only they need to find a way. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, இந்த பர்மிங்கம்ல தான் வந்து 378 ஐஎஸ்டி சேஸ் இட் இஸ் ரெக்கார்ட் இந்த கிரவுண்ட் வாஸ் அகைன்ஸ்ட் இந்தியா இன் 2022. இப்போ உங்களுக்கு போன வென்யூல லீட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஐஎஸ்டி சேஸ் ரெக்கார்டட் அகைன்ஸ்ட் ஃபார் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து. அப்படிங்கும்போது இந்த மைண்ட் கேம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அதுதான் எனக்கு இதுவா இருக்கு. இப்ப இந்தியா இஸ் கெட்டிங் பிக் டைம் வீக்கெண்ட். ஏன்னா நம்ம என்ன சொன்னோம், இந்தியாஸ் bowling is superior than England when it comes to skill, when it comes to experience, when it comes to class. அவன் 20 விக்கெட் எடுத்தான், நம்மளாலே அடிக்க முடியல 20 விக்கெட். இப்ப அந்த உங்களுக்கு வந்து நாகாஸ்திரம் ஜஸ்பிரீத் பும்ராவும் ஆட போறது இல்ல, அங்க ஜோஃப்ரா ஆர்ச்சர் உள்ள வராங்கன்னா ஸ்லோலி அந்த அட்வான்டேஜும் அவங்களுக்கு போயிடுமோ எனக்கு பயமா இருக்கு. பட் கிரிக்கெட் இஸ் டெஃபினெட்லி நாட் பிளேட் ஆன் பேப்பர். பட் ஸ்டில் இங்கிலாந்து ஓல் அப்பர் எட்ஜ். இஃப் என்ன சொல்றது, ஜஸ்பிரீத் பும்ரா இஸ் மிஸ்ஸிங் அவுட், ஜோஃப்ரா ஆர்ச்சர் இஸ் கமிங் பேக் இன்னா அந்த போலிங்லயே அவங்களுக்கு எட்ஜ் இருக்கும் அன்பார்ச்சுனேட்லி. ஆமா, பட் கம்பீர் என்ன சொன்னாருன்னா, இந்த ஒரு டெஸ்ட் ஒரு சீரீஸ்ல நாங்க பார்க்க மாட்டோம், நாங்க வந்து ரேசிங் அண்ட் ஆர்மி ஆஃப் ஃபாஸ்ட் bowlers அப்படின்னு சொன்னாரு. ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் பும்ராக்கு மட்டும் இல்ல பிராக், சிராஜும் பாத்தீங்கன்னா கடைசி 3 வருஷமா எல்லா ஃபார்மேட்டும் ஆடி இருக்காரு. டெஸ்ட், ஓடிஐ, ஐபிஎல், T20 இன்டர்நேஷனல்ஸ் அப்படின்னா. அதனால அவருக்கும் பெரிய ஒரு பர்ன் அவுட் இஷ்யூஸ் இருக்குமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதல்ல இத ஒரு வாரம் பாக்குறோம், இதுதான் சொன்னா எனக்கு பயங்கர கோவம் வந்துடும். இந்தியால நீங்க நியூசிலாந்து கிட்ட மண்ணை கவினீங்க, ஆஸ்திரேலியா போய் மண்ணை கவினீங்க. அதாவது சாம்பியன்ஸ் டிராபி ஜெயிச்சாங்க, குடோஸ் டு கம்பீர். வி ஆர் த ஃபர்ஸ்ட் ஒன் டு praise him ஃபார் வாட் he did. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் வாரா பாக்குறேன் அது இதுல நீங்க வாரா பாக்குறேன்னு சொல்லிட்டு 5-0 வாங்கிட்டீங்கன்னா இங்கேயே உங்க கதை முடிஞ்சு போயிடும். ஓகே, நியூஸ் ஐ எக்ஸ்பெக்ட் இந்தியா டு பீட் நியூசிலாந்து இன் நியூசிலாந்து another challenging series coming. I expect them to beat. ஆனா இங்க ஒரு ஒயிட் வாஷ் தப்பி தவிர வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இந்த பாத் இஸ் கோயிங் டு பி 5 டெஸ்ட் நீங்க தோத்தீங்கன்னா க்ளோஸ் WTC சைக்கிள்ல. அதனால வந்து எப்படி இப்படி சொல்றாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது எனக்கு. ஸ்டார்டிங் WTC சைக்கிள் லாஸ்ட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச், ஸ்டார்டிங் வாரனா என்ன அர்த்தம்? இப்ப நீங்க வந்து 3 மேட்ச் ஒயிட் வாஷ் வாங்கிட்டீங்களே ஸ்டார்டிங் நியூசிலாந்து. மாறல, ரேசிங் அண்ட் ஆர்மி ஆஃப் ஃபாஸ்ட் bowlers ஃபார் த ஃபியூச்சர். நாங்க வந்து இந்த டெஸ்ட் எங்களுக்கு முக்கியம் கிடையாது, இந்த சீரீஸ் எங்களுக்கு முக்கியம் கிடையாது,
எங்களுக்கு வந்து ஒரு ஆர்மி தேவை. இப்ப அடுத்து வரக்கூடிய பல நாட்கள் நீங்க சொன்னீங்களா ஆஸ்திரேலியா ஏசு குட்ஸ்டார்க்கெல்லாம் போயிட்டா ஆள் இல்லைன்னு, அந்த மாதிரி இல்லாம போயிடக்கூடாது. நாங்க ஒரு ஆர்மி உருவாக்குறோம். அதைத்தான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த WTC சைக்கிள்ங்கிறது முன்னாடி மாதிரி WTC சாம்பியன்ஷிப்லாம் கிடையாது. இந்த ஒரு சீரிஸ் தோத்துட்டியா, சரி, அடுத்த சீரிஸ் ஜெயிச்சுக்கலாம், நம்பர் ஒன் ரேங்கிங் வி கேன் ரீகெயின் அப்படின்னு. இந்த WTC சைக்கிள்ங்கிறது ரேஷியோ ஆஃப் வின்ஸ் பேஸ்ட் ஆன் தட் டு கெட் பாயிண்ட்ஸ் டு கெட் டு ஃபைனல்ஸ். இந்தியாவை அழிச்சது அந்த நியூசிலாந்து சீரிஸ், அதுக்கப்புறம் முடிச்சது ஆஸ்திரேலியன் சீரிஸ். அப்படிங்கும்போது ரெண்டு சீரிஸ் நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க 8 டெஸ்ட்ல, கடைசி 8 டெஸ்ட் மேட்ச்ல நீங்க எவ்வளவு ஜெயிச்சிருக்கீங்க? ஒரு டெஸ்ட் ஜெயிச்சிருக்கீங்க கடைசி 8 டெஸ்ட் மேட்ச்ல. அப்படிங்கும்போது இதை நீங்க சொல்லக்கூடாது ஆர்மியை ரைஸ் பண்றேன், போராட்டத்துக்கு இது பண்றேங்க. ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட். சிராஜோட ஒர்க் லோடும் ரொம்ப ஹெவியா தான் இருக்கு. சிராஜையும் ரெஸ்ட் பண்ணி பும்ராவையும் ரெஸ்ட் பண்ணீங்கன்னா, எஸ், இந்தியா ஸ்டில் காட் ஆகாஷ்தீப் போல்ட் பிரில்லியன்ட்லி இன் ஆஸ்திரேலியா. ரூட்ஸ் நிறைய இருக்கு. பட் அதே சமயம் பிரசீத் கிருஷ்ணா வாஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் இன் போத் த இன்னிங்ஸ். நீங்க சிராஜையும் உட்காத்தி வச்சுட்டு, சிராஜை நான் தான் சொன்னேன், இன் பேச்சஸ் he was good, in patches he was not that great in. பட் ஸ்டில் சிராஜ் அண்ட் பும்ரா போத் சீயிங் தட். அதுதான் உங்களுக்கு எப்படி யோசிச்சிருக்கணும்னா, இந்த ஒரு மேட்ச் நீங்க வந்துட்டு பும்ராவை ரெஸ்ட் பண்ணீங்கன்னா, அதுக்கப்புறம் பும்ரா வரும்போது சிராஜை ரெஸ்ட் பண்ணணும். அப்படி நீங்க இது பண்ணுமே ஒழிய, இந்த சீரீஸ் எங்களுக்கு முக்கியம் கிடையாது இல்லைன்னு சொல்லக்கூடாது. நான் தான் திருப்பி சொல்றேன், தோத்தா பரவாயில்ல, நல்ல கிரிக்கெட் ஆடி தோத்தீங்க. ஆனா இந்த சீரீஸ் எனக்கு முக்கியம் கிடையாது. பில்டிங் டீம் ஃபார் விச்னு, பில்டிங் டீம் ஃபார் வேர்? WTC ஃபைனல் உங்களுக்கு 2027ல இருக்கு. பில்டிங் டீம் ஃபார் ஃபியூச்சர். நீங்க டீம் பில்ட் பண்ணும்போது எவனா ரெண்டு டீம் ஃபைனல்ஸ் போயிடுவான். அப்புறம் நீங்க என்னத்தை பில்ட் பண்ணுவீங்க? இப்போ 2027 வரும்போது இட்ஸ் குட் சான்ஸ் பும்ரா இஸ் கோயிங் டு ரிட்டையர் ஃப்ரம் டெஸ்ட்னு, டு கேரி ஆன் வித் ஒயிட் பால் ஃபார்மேட். அப்புறம் என்னத்த ஆர்மியை நீங்க ரைஸ் பண்ண போறீங்க? அதை மட்டும் சொல்லாதீங்க. இந்த சீரிஸ் எப்படி போனாலும் பரவாயில்ல, ஒன்லி லாஸ்ட் ஒன் டெஸ்ட் மேட்ச், யூ ஷுட் கிவ் அ ஸ்டேட்மெண்ட் சேஞ்சர் டு வின் த சீரிஸ் 4-1 ரேதர் சீரிஸ் ஆர்மி வளர்க்குற அது இதுன்னு. நீங்க சொல்றது ரொம்ப கரெக்டான பாயிண்ட். இந்த மேட்ச் வந்து சிராஜ் ஆடணும், அடுத்த மேட்ச் சிராஜ் அரெஸ்ட் பண்ணிட்டு அவர் பிளேஸ்க்கு பும்ரா வரும். ஓகே, ஸோ மேட்ச் க்ளோஸா வரப்போ கண்டிப்பா நம்மளோட ப்ரிவியூ வரும், எல்லாத்தையும் பத்தி டீட்டெயிலாக பேசலாம். ஸோ இப்போதைக்கு ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டாங்க, சீரீஸையும் ஒயிட் வாஷ் பண்ண போறாங்க நீங்க சொல்லிட்டீங்க. ஓகே, அப்படியே உங்க ஃபைனல் தாட்ஸ் சொல்லிட்டீங்கன்னா we can க்ளோஸ். அதான் சார், வெஸ்ட் இண்டீஸ் டீம்ல இருந்தேன்னா ஒரு 180க்கு அவங்க ஆல் அவுட் பண்ணி 10 ரன் நான் லீட் எடுத்தேன். 57 for 3, கேம் ஹேங்கிங் இன் பேலன்ஸ். 90 for 4, கேம் ஹேங்கிங் இன் பேலன்ஸ். கஷ்டப்படுத்தினாங்க, குடைச்சல் கொடுத்தாங்க, முடிக்க முடியல. கடைசியில ஹீரோ தான் ஜெயிப்பான், வில்லன் என்னதான் குடைச்சல் கொடுத்து வில்லனை பத்தி தான் பேசுவாங்க எல்லாரும், ஆனா ஹீரோ தான் ஜெயிப்பான் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் இருக்கும் போது, வெஸ்ட் இண்டீஸ் ஷுட் நாட் பி டிசார்டன்ட். அவங்களோட டெஸ்ட் டீம் உடஞ்சி ரொம்ப நாள் ஆச்சு, புது கேப்டனை கொண்டு வந்திருக்காங்க. they should see whether they can really put up a fight in the next 2 test matches. அதுல ஏதாவது ஒரு டெஸ்ட் மேட்ச் ஒன்னு ஜெயிச்சா கூட இட் இஸ் கோயிங் டு பி போனஸ் ஃபார் தம். அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு கிடையாது. பார்ப்போம். பும்ரா வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நியூஸ் வந்துருச்சு இந்த மாதிரி அவர் ஆட போறது இல்லைன்னு. ஒருவேளை உங்களுக்கு இது மாதிரி இல்ல, அவர் ஆட போறாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக தான் வந்து ரிவ்யூ வந்து கொஞ்சம் டிலே பண்ணிட்டு இருக்கோம். பாப்பா ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஆடுறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னும் 2 நாள் கழிச்சு அகைன் கம் பேக் அண்ட் டூ ரிவ்யூ அந்த கண்டிஷன்ஸ், ஆவரேஜ் ஸ்கோர்ஸ் எப்படி போயிருக்கு, இந்தியா என்ன பண்ணணும் அப்படின்னு, with your very own octopus. Until then, thanks a lot and bye bye.